ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. ஈரோடு மாநகரில் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் பால் விநியோகர்கள் புகார் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில, வழக்கமாக ஈரோடு மாநகரில் தினசரி சுமார் 49,000 லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்ட வந்த நிலையில தற்போது 45,000 லிட்டர் பால் மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தினசரி சுமார் 4,000 5,000 லிட்டர் வரை பால் விநியோகம் குறைந்துள்ளதாக பால் முகவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆவின் பால் பாக்கெட்டுகள்ல எண்ணிக்கை குறைந்ததால பால் வாங்குவதற்காக முகவர்களிடம் காலை நேரத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்குவதையும் நம்மால காண முடிகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, காலையில் பொதுமக்கள் பாலை வாங்கி செல்வதால் வழக்கத்தை விட குறைந்த நேரத்திலேயே ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விடுவதாக பொதுமக்களும் அந்த பால் முகவர்களும் தெரிவிக்கிறாங்க. ஆவின் விநியோகம் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் வேறு வழியின்றி தனியார் பால் பாக்கெட்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அந்த நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே போல இதனால ஈரோடு மாநகரில் ஏற்பட்டுள்ள ஆவின் பால் தட்டுப்பாட்டை போக்கி வழக்கமான அளவில் பால் விநியோகம் செய்ய ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மக்பூல் அகமது.